Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். பனானா அப்சைட் டவுன் கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் அதுக்கப்புறமா ஆப்பிள் அப்சைட் டவுன் கேக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கேரமல் ஆகி வரும்போது அது பனானா கேரமலைஸ்டு அந்த இதோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அந்த டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எலக்ட்ரிக் பீட்ரு ஓவன் இப்படி எதுவுமே வேண்டாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இது செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு நார்மலான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 7 இன்ச்சு அளவுள்ள ஒரு பாத்திரம் தான். இதில் நான் பட்டர் பேப்பர் எதுவுமே போடல, தனியாக வச்சிடலாம். அடுத்தல ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அதிலே ஒரு அரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்தல இது கூடாலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கேரமலைஸ்ட் ஆகி வரும்போது அந்த உப்பு அந்த டேஸ்ட்டும் சேர்ந்து இருக்கும்போது சூப்பராக இருக்கும். இது கூடாலே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கரைய வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த சுகர் வந்து இது கூடால மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப கரையணும்லாம் வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் ஆனோடனே நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக கிடச்சிரும். அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த பாத்திரத்தை ஊற்றும் போது ஓரளவுக்கு நல்லா லிக்விடாக இருக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். நம்ம வந்து இது ஊற்றுன உடனே நம்மளுக்கு வந்து கட்டி ஆயிரும், தண்ணியாகவே இருக்காது, உடனே வந்து கட்டி ஆயிரும். அதனால் நீங்கள் ரெடி பண்ண உடனே எடுத்து பாத்திரத்தில் ஊற்றுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தால இதில் வைக்கிறதுக்கு வந்து பனானா கட் பண்ணிக்கலாம். நான் 2 வந்து நேந்திரம்பழம், ஏத்தம்பழம் சொல்லுவோம்ல, நேந்திரம் பழம், அது வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணியிருக்கேன். இதை இந்த நம்மளோட பாத்திரத்தில் அந்த கேரமல் எடுத்து சேர்த்துருந்தோம்ல, அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்துடலாம். வச்சுட்டு அதை தனியாக வச்சிடலாம். அடுத்தல மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ட்ரை பவுல் எடுத்திருக்கேன், ஒரு சலடை எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட் வந்து மாவு அளந்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நான் வந்து மாவு அளந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கோரி அளந்துக்கோங்க. அப்போ அளவு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். 3/4 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி செய்கிற அளவுக்கு வந்து 3/4 கப் மைதா சரியாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கப் மைதாவை வந்து நம்ம சல்லடையில் சேர்த்துடலாம். அது கூடாலேயே ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா இது கூடாலேயே கொஞ்சமாக பட்டைத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போதும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள், கொஞ்சமாக சுக்கு பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தால இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சமாக வெனிலா எசன்ஸு, ஒரு அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டதேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அடுத்தால இதிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சுகர் கொஞ்சம் ஈஸியாக கரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுகர் நல்லா கரைஞ்சதும் இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், ரொம்ப அடித்து கலக்கணும்லாம் வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வெட் இன்க்ரீடியன்ஸை ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக வேகமாக ஸ்பீடாக வந்து காட்டியிருக்கேன், பட் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா வேகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம பனானாலாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம இதை வந்து சேர்த்துடலாம். கேக் பேட்டரை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை வந்து நான் ஆல்ரெடி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்மளோட கேக் பேட்டர் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் எடுக்கும். நான் வந்து ஒரு 35 நிமிஷம் எனக்கு எடுத்துச்சு. நான் வந்து வெளியே எடுத்துட்டு உடனே வந்து நான் வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். ஏன்னா அது வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த கேரமலானது அதில் பாத்திரத்தில் ஒட்டிக்கும், வெளியே வராது. அதனால நீங்கள் வந்து சூடாக இருக்கும்போதே இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து அன்மோல்ட் பண்ணிடுங்க, வேறு பாத்திரத்தில். இப்போ வந்து நான் வந்து கேக்கு வந்து வெளியே எடுத்துகிட்டேன். நல்லாவே ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கூட கரியலை, நல்லா கேரமலைஸ் ஆகி இருக்கும். உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும், நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. அந்த கேரமல் ஆச்சுன்னா அந்த சுகர் மேலே உள்ள அந்த ப்ரௌன் சுகர் கேரமலைஸ்டோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபியும் கூட, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வேணும்,
ஓவன் வேணும் இப்படி எதுவுமே இல்லை. ஒரே ஒரு முட்டையை வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். முட்டையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பீட் பண்ணணும்னு கூட வேண்டாம். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.